சஹ்ரான் போன்ற சதிகாரர்கள், கயவர்கள், இந்த நாசகாரர்களை யாரோ ஒரு சக்தி பின்னால் இருந்து இயக்கி இருக்கிறார்கள். பேசிய பேச்சிலே சவுதி அரேபியாவிலே அமெரிக்காவுடைய இராணுவ தளங்கள் இருப்பதாக அவர்களை வெளியேற்ற வேண்டும் என்று நான் பேசியதாக ஒரு செய்தி பல ஊடகங்களிலே அதாவது பிழையாக சொல்லப்பட்டதனால் அதை திருத்த வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. சவுதி அரேபியா நாடு இலங்கையை பொறுத்த வரையிலே எல்லா கட்டங்களிலும், அது சுனாமியாக இருக்கலாம், அதன் பிறகுள்ள காலமாக இருக்கலாம், அதன் முன்னைய யுத்த காலமாக இருக்கலாம், எல்லா காலத்திலும் சவுதி அரேபியா இலங்கைக்கு உதவி செய்த ஒரு நாடு. அதே போல எங்களுடைய புனித கௌபா அந்த நாட்டிலே தான் இருக்கிறது. எனவே அவர்கள் செய்த உதவியை அது நாட்டுக்கு, அரசாங்கத்துக்கு, சமூகத்துக்கு என்று எல்லா வகையிலும் உதவி செய்தவர்கள். எனவே அவ்வாறான ஒரு பிழையான செய்தியை நான் இங்கே சொல்லவும் இல்லை. சவுதி அரேபியாவிலே அமெரிக்காவுடைய இராணுவ அதாவது படையோ அல்லது தளமோ இல்லை என்பதை இங்கு நான் சொல்லி ஆகுவேன். என்றாலும் இன்னொரு கட்டத்தில் அது சம்பந்தமாக விரிவாக நான் பேசுகின்றேன். எனவே இன்று முக்கியமான இந்த பாஸ்கோ சம்பந்தப்பட்ட விவாதத்திலே கௌரவ பிமல் ரட்நாயக்க அமைச்சர் அவர்களுடைய பல விஷயங்களோடு நான் உடன்படுகின்ற ஒருவனாக நான் இருக்கிறேன். எதிர்க்கட்சி தலைவருடைய அன்றைய அங்கு கலந்து கொண்ட விடயத்தை எமது கட்சி என்ற அடிப்படையிலே இந்த நாட்டிலே ஒரு எதிர்க்கட்சி தலைவர், அதுவும் சஜபையுடைய தலைவர் அதிலே கலந்து கொண்டதை எமது கட்சி அதை விரும்பவில்லை. அவ்வாறான செயல்பாடுகள் அவருக்கும் இந்த எதிர்க்கட்சிக்கும் ஒரு பெரிய எதிர்காலத்திலே பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை உயர் சபையிலே நான் சொல்லி வைக்க விரும்புகின்றேன். அது மாத்திரமல்ல, இங்கு பேசிய பிமல் அமைச்சர் சொன்னார், சாணி அபேசேகர் அதே போல ரவி சரவிரத்ன போன்றவர்களை இங்கு ஆளுங்கட்சி அதாவது எதிர்க்கட்சியில் இருக்கின்றவர்கள் பேசுகிறார்கள் என்று. அதே போல இந்த பாதிப்பு விஷயத்திலே அதிகமாக பாதிக்கப்பட்டவர்கள் கத்தோலிக்க மக்கள் பல உயிர்களை பலி கொடுத்தார்கள். அதே போல சமாந்தரமாக முஸ்லிம் சமூகமும் பெரிய அளவிலே பாதிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இன்று ஜேவிபி இந்த கொலையை செய்தது போல காட்டுவதற்காக புத்தகம் எழுவதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போல இவ்வளவு காலமும் ஹிஜாஸ் ஹிஸ்புல்லாவை, என்னை, அதே போல என்னுடைய சகோதரரை, அஜ்சாத் சாலியை, சாபி போன்றவர்களை எல்லாம், அனாப் ஜாசிம் போன்றவர்களை சொன்னவர்கள் இப்பொழுது முஜிபுர் ரஹ்மானின் மீது அவர்களுடைய அதாவது துரோகத்தனத்தை காட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம். இதெல்லாம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், சதியினால், சூழ்ச்சியினால், பொய்யால் இந்த பாஸ்கோ சம்பவத்தை மக்களிடத்திலே மீண்டும் கொண்டு போய் மீண்டும் ஆட்சியை பிடிக்கலாம் என்ற ஒரு சதிகாரர்களாகவே நாங்கள் அவர்களை பார்க்கிறோம். எனவே அவ்வாறான சதியின் ஊடாகத்தான் ஆட்சியை பிடித்தார்கள். பிடித்ததால் அவர்களால் எவ்வளவு காலம் இந்த நாட்டிலே ஆட்சி செய்ய முடிந்தது? இந்த நாட்டிலே நிம்மதியாக தூங்க முடிந்ததா? இந்த நாட்டிலே எந்த ஒரு அரசு தலைவருக்கும் நடக்காத அவமானம், நாட்டை விட்டு ஓட வேண்டிய துர்ப்பாக்கிய நிலை கோட்டாபே ராஜபக்சவுக்கு மாத்திரம்தான் வந்தது என்பதை இந்த சபையிலே நான் சொல்லியாக வேண்டும். எனவே எதிர்க்கட்சியாக இருக்கிறோம் என்பதற்காக அரசாங்கம் செய்கின்ற எல்லாவற்றையும் விமர்சிக்கின்றவர்களாக அல்லாமல், இந்த விசாரணையின் அரசாங்கம் எடுக்கின்ற அத்தனை நடவடிக்கைகளுக்கும் எமது கட்சி மட்டுமல்ல, எதிர்க்கட்சி அத்தனை பேரும் பூரண ஒத்துழைப்பை கொடுக்க வேண்டிய தார்மீக பொறுப்பு இருக்கிறது, இந்த உண்மையான நாட்டு பிரஜைகளாக இருந்தால் என்பதை இந்த உயர் சபையிலே நான் சொல்லி வைக்க விரும்புகின்றேன். எனவே இந்த மாதிரியான 1000 வருஷங்களுக்கு மேலாக பழமை வாய்ந்த சமூகம் முஸ்லிம் சமூகம் இந்த நாட்டில் எந்த ஒரு கட்டத்திலும், அது மன்னர் ஆட்சியாக இருக்கலாம், அதன் பின்னர் நடந்த சுதந்திரத்துக்கு பிறகுள்ள ஆட்சியாக இருக்கலாம், எந்த ஒரு கட்டத்திலும் இந்த நாட்டிலே முஸ்லிம் சமூகம் குமந்தர்ண பண்ணியதோ, நாட்டை பிரிப்பதற்கோ அல்லது நாட்டிலே ஒரு பெரிய சதிகளை செய்வதற்கோ எந்த ஒரு சதியையும் செய்த ஒரு சமூகம் அல்ல. ஆனால் சஹ்ரான் போன்ற சதிகாரர்கள், கயவர்கள், இந்த நாசகாரர்களை யாரோ ஒரு சக்தி பின்னால் இருந்து இயக்கி இருக்கிறார்கள். சக்தியை கண்டுபிடிக்க வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது. இல்லை என்றால் இன்னும் ஒரு காலத்திலே, இன்னும் ஒரு தசாப்தத்துக்கு பிறகு அல்லது பின்னர் இவ்வாறான சதிகளை செய்து தங்களுடைய ஆட்சி பீடத்தை அமர்வதற்கான சதிகளை செய்ய முடியும். எனவேதான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம், அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் இந்த விஷயத்திலே கடுமையாக இருந்து உண்மையான சூத்திரதாரிகளை கண்டுபிடிக்க வேண்டும். பாதிக்கப்பட்ட கத்தோலிக்க மக்களுக்கு நஷ்டஈடு கொடுக்க போவதாக கேள்விப்பட்டோம். நிச்சயமாக கொடுங்கள். அதே போல ஆயிரக்கணக்கானவர்கள் சிறைகளிலே அநியாயமாக அடைக்கப்பட்டார்கள், மானபங்கப்படுத்தப்பட்டார்கள், அவர்களுடைய வியாபாரங்கள் அளிக்கப்பட்டது, பெரிய கஷ்டங்களுக்கு உண்டு. அவர்களையும் நீங்கள் ஒரு நாள் பார்க்க வேண்டும். அதே போல அவர்களுக்கும் அதற்கான ஈடு செய்ய வேண்டும் என்று வேண்டுவதோடு இந்த விசாரணை தூய்மையாக செல்லப்பட வேண்டும். இன்னும் ஹிஜாஸ் ஹிஸ்புல்லாவுடைய வழக்கு இன்னும் ஏஜி டிபார்ட்மெண்ட் எதுவும் செய்யலை.
மார்க்கத்தில் நாங்கள் அல்லாவை நம்புகின்றவர்கள். நான் நிறைய பேச விரும்பவில்லை. ஒன்றை ஒன்று சதிகாரர்களால் ஒருபோதும் வெற்றியடைய முடியாது. மார்க்கத்தில் நாங்கள் அல்லாவை நம்புகின்றவர்கள். நான் நிறைய பேச விரும்பவில்லை. ஒன்றை ஒன்று சதிகாரர்களால் ஒருபோதும் வெற்றியடைய முடியாது. சதிகாரர்கள் விட பெரிய சதிகாரன் அல்லாஹ் என்பதை இந்த சபையிலே மீண்டும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி. ස්තුතියි ගරු මන්ත්‍රීතුමා. මීළඟට මුලතර ගරු මන්ත්‍රීතුමා ඔබතුමාට විනාඩි 10ක් කාලයක් තිබෙනවා. මුනීර් මුලෆර්.